ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு வாணி குரு தி சேனல். நீங்கள் நம்மளை இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ் அனிமே அப்டேட்ஸ். நியூவாக நிறைய தமிழ் அனிமே லான்ச் ஆகிருக்குது. என்ன அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. அனிமே அண்ட் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன் பீஸ் நிறைய பேர் நிறைய நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆனால் அதுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஏன்னா நம்ம சேனலில் இன்னும் 3000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 200 பேர் தான் தேவைப்படுறீங்க. பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் வியூஸ்க்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹைப்னு ஒன்று இருக்கும். அதையும் கொடுத்து 5% ஏற்றி விடுங்க. நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு அதுவுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ் அனிமே ரிலீசஸில் ஃபர்ஸ்ட்டாக இந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிங்க. ஃபைனலி நம்ம ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருந்த ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ரிலீஸ் ஆகிடுச்சு. சீசன் 3 வந்து எப்போ வரும் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு சிலர் வந்து டப்பிங்கே வராதுப்பா, சீசன் 3 இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் இந்த வீடியோ போடலை. ஏன்னா சீசன் 3 வந்து நான் வர லைனப்பில் சொல்லியிருந்தேன். அக்டோபர் மந்த் லைனப்பில் சீசன் 3க்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வரும்ப்பா தமிழ் டப்பு. கிரன்ச்ரோல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ரோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, சீசன் 3 வரதுக்கு பாசிபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நம்மளுக்கு சீசன் 1 சீசன் 2 நம்மளுக்கு தமிழ் டப்பு இருந்துச்சு. சீசன் 3 மட்டும் அப்படி லூஸில் விட்டுருவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஹிந்தி டப்புக்குமே அந்த டிலே இருக்க தான் செஞ்சிச்சு. ஃபைனலி நம்மளுக்கு இந்த டப்பிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. எத்தனையோ பிரச்சனையை கடந்து வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரிலீஸ் பண்ண உடனே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. யாருக்குமே இல்லை, நம்ம தமிழுக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருந்த பிரச்சனை வந்திருக்கு. தெலுங்கு சைடு, அப்புறம் ஹிந்தி சைடு, அப்புறம் இங்கிலீஷ் கூட கொண்டு நல்லா தான்ப்பா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் எபிசோட்லேயுமே நிறைய ஸ்டக் ஆகி தான் இருந்துச்சு. அந்த இஷ்யூவே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இங்கே ஜாப்பனீஸ் டப்பு எபிசோட் 10 லெவல்னு நினைக்கிறேன். அந்த சீசன் 3ல நம்மளுக்கு 10வது எபிசோட் 11 எபிசோடில் அந்த இஷ்யூ இருந்துச்சு, கிரச்சலும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு தமிழ் டப்பிங் இப்போ ஃபஸ்ட் எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் என்ன இஷ்யூ இருக்குன்னா நம்ம கேரக்டர் வாய்ஸ் டப்பிங், அதாவது நம்மளுடைய கேரக்டரோட வாய்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தமிழ் வாய்ஸே கேட்கல. அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த டப்பிங் வந்து அவசரமாக பண்ணிட்டாங்க, சீசன் 3க்கு வந்து அவசரமாக பண்ணதுனால அந்த இஷ்யூலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் இதை நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணி இத்தனை டேட்டுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளவோ டைம் கேப் இருந்துச்சு. அதுக்குள்ளே பண்ணியிருந்தாலே நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என் கருத்து தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இஷ்யூஸோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மனிதர்கள்னாலே ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி இஷ்யூ ஆகி நம்மளுக்கு ஃபஸ்ட் எபிசோட் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகி தான்ப்பா ரிலீஸ் ஆகிருக்கு. இனிவே நம்மளுக்கு வந்து நம்ம சாய் சுஜித் ப்ரோ வந்து இப்போதைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்ப்பா, அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நாங்கள் வந்து நாங்கள் சூன் அஸ் பாசிபிள் நாங்கள் வந்து அதை வேகமாக வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் டப்பிங் வந்து கிரன்ச்ரோலில் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் சீக்கிரம் அவர் சரி பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டப்பர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இன்னும் கிரன்ச்ரோல்லேருந்து அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. இனிமே இதை வந்து வேகமாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் தான் அப்படியே செகண்ட் எபிசோட்லேருந்து கரெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத ஃபர்தராக வரப்போகிற எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 தரப்புலேருந்து நியூவாக ஒரு விஷுவல் கீமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு 12வது எபிசோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த 12வது எபிசோடுக்கு வந்து நியூவாக நம்மளுக்கு வந்து ஒரு விஷுவல் கீமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தனியாக நம்ம அப்டேட்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இதுலேயுமே சேர்த்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷுவல் கீயை மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா. அடுத்த நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம என்ன அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா மை க்ளூலெஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. இந்த அனிமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். அப்கமிங் தமிழ் அனிமே லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதில் லீக்ஸாக என்னென்ன அனிமேலாம் தமிழ் டப் வரப்போகுது, ஃபியூச்சரில் என்னென்ன அனிமேலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க, எதெல்லாம் டப் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுருந்துருப்பேன். அதுக்குமே நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அந்த அனிமே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். இந்த அனிமே ஃபியூச்சரில் நம்மளுக்கு தமிழ் டப் வரப்போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். நம்ம சொன்ன மாதிரியே இந்த அனிமே வந்து இப்போ கிரன்ச்ரோலில் எபிசோட்ஸ் மொத்தத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. எபிசோட் 1லேருந்து 13வது எபிசோடு வரைக்கும் இப்போ நம்ம அவைலபிளாக இருக்குது நம்ம கிரன்ச்ரோலில். செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப் சூப்பராகவே இருந்துச்சுங்க. இருந்தாலும் ஒரு சில இடத்துல அந்த டைலாக் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கான்வர்சேஷன் டைலாக் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஹீரோ, அதாவது நம்ம அதாவது மெயின் கேரக்டர், அவர் வந்து வேறு யார்கிட்டையாவது பேசும்போது அவங்க ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அதுக்கு இவர் ஏதோ ஒரு கவுண்டர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. அது வந்து எனக்கு ஏதோ ஒரு மிஸ் மேட்சாக அந்த மாதிரியே இருந்துச்சு. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இவராட்ட ஏதோ பேசுகிறாரு. எனக்கு வந்து சரி 5வது படிக்கிற பயிலுங்க, புரிதல் அப்படி தான் இருக்கும். அந்த கேரக்டருடைய அந்த வயசு பொறுத்து அவங்க பேசுகிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சில மிஸ் மேட்ச்
காட்சி இருந்துச்சு. இருந்தாலும் எபிசோட்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கதை கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. 5வது படிக்கிற வயசுலேயே உங்களுக்கு லவ்ஸ் கேட்குதாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுந்துச்சு. இருந்தாலும் ஜப்பான் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதாக இருந்தாலும் பாசிபிள் தான். ஸோ நம்மளுக்கு எதெல்லாம் இம்பாசிபிள்னு தோணுதோ ஸோ அவங்களுக்கு எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்துவானுங்க. ஸோ அதே மாதிரி தான் கதையும் எழுதியிருக்கானுங்க அங்கேருந்து. ஸோ அதை நம்மளுக்கு தமிழ்ல பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அங்கே இருக்கிற மாதிரி ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம அடுத்த அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற அனிமே கேதர் அட்வென்ச்சர் இன் இசக்காய் அப்படிங்கிற மாதிரியான இந்த அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது 15ஆம் தேதி இல்லையா? ஸோ அதனால் இந்த அனிமே வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கிரன்ச் ரோலில் மேபி இந்த அனிமே வந்து 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமேக்கு வந்து ஹிந்தியில் வராது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா முதல்ல இதை மென்ஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு இந்த தமிழ் தெலுங்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஹிந்தியை வந்து கைகளி விட்டுருந்தானுங்க. ஸோ அப்போயே எனக்கு வந்து ஸோ முறையாக தமிழ் அனிமேல ஒரு அனிமே தமிழ் தெலுங்குல மட்டும் ஒரு அனிமே கொண்டு வர போகிறானுங்க ஹிந்தியை தவிர்த்து அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டிருந்தேன். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ண மறந்துருப்பானுங்க போல இருக்குது ஹிந்தியை. ஆனால் அவங்களுக்கு ஹிந்தி ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஹிந்தியில் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ் தெலுங்கும் நம்ம வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து டிலே ஆகி தான் வருது. இதுக்கான ரீசனும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து மியூஸ் இந்தியா அதனால் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து கிரன்ச் ரோல் ஒன்லி. ஸோ அதனால் டிலே ஆகுது. இனிமேல் நம்ம கிரன்ச் ரோலுக்கே சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு பொதுவாகவே எப்போவுமே இசக்காய் அனிமே வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இசக்காய் அனிமே ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இசக்காய் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். அதாவது ரீஇன்கார்னேட்டட் ஆகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையும் இல்லையா ஒரு இசக்காயை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி அனிமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக எந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா இது நம்ம சோனியா சைட்லேருந்து வந்த அப்டேட்டுப்பா. ஸோ ஒய் ரெலினா எண்ட் அப் அட் தி டியூக் மேன்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இது கிரன்ச் ரோல் அனிமே தான். ஸோ இதை வந்து இப்போ இனிமேலேருந்து நம்ம சோனியாவிலேருந்து ஏர் பண்ண போகிறானுங்களா. ஸோ டிசம்பர் 14th ஏர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஏர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெய்லி 10:30 PM அது வந்து ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸோட நியூ எபிசோடு வந்து ஏர் ஆகிட்டு இருக்கு தமிழ் டப்பில். ஸோ என்ன ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல, எப்படி ப்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, எங்கே ப்ரோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் வந்துட்டுருக்கோம். ஸோ ஒன் பீஸோடைய வானம் ஆர்க் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சீசன் 1 சொல்லலை. சீசன் 1 நம்மளுக்கு அந்த 60வது எபிசோடு நினைக்கிறேன் சீசன் 1க்கு. ஸோ அந்த 60 எபிசோடு வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வித்தவுட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்ததே இல்லை சீசன் 1க்கு அடுத்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சீசன் 2 எப்போ வருன்றதும் தெரியல. ஆனால் நம்மளுக்கு வானம் ஆர்க் வந்து ஸோ நியூ எபிசோடு வந்து போட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா. ஸோ இது வந்து அவன் தன்னை மறந்து போட்டுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது கார்ட்டூன் நெட்வொர்க்கு. அவன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியல. எத்தனை மணிக்கு போடுறான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா காலைல 1 மணிக்கு போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வானம் ஆர்க்கு. ஸோ ஆனால் அவன் வந்து தன்னை மறந்து ஸோ இந்த எபிசோட்ஸ்லாம் அவனுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியுமா தெரியாலையான்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா நம்மளுக்கு சீசன் 20ல் 43வது எபிசோடு வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஸோ அதாவது 943. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தானுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வானம் ஆர்க்லேருந்து ஒரு எபிசோடும் வரலை, அதோட கட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு சீசன் 1 தான் ஏர் பண்ண ஆரம்பித்தானுங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறமும் டப்பிங் பண்ணி நிறைய எபிசோடு வச்சுருந்துருப்பானுங்க போல இருக்கு. ஆனால் வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டோன்றது அவன் ரிலீஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்காரங்க காலையில் நம்மளுக்கு 1 மணிக்கு இந்த நியூ எபிசோட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு தெரியாமலே போட்டுட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்லேருந்து நாங்கள் நியூ எபிசோட்ஸ் வந்து போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனால் நியூ எபிசோட்ஸ் வந்து ஏர் ஆகிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுக்கும்போது வரைக்கும் நம்மளுக்கு 69வது எபிசோடு வரைக்கும் அதாவது 969 அது வரைக்கும் நம்மளுக்கு எபிசோட்ஸ் வந்திருக்கு. நம்மளுக்கு 43வது எபிசோட்லேருந்து ஸோ நம்மளுக்கு 69வது எபிசோடு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போட்டு முடிச்சிட்டானுங்க. ஸோ இனிமேல் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா பார்க்க முடியாது. செக் பண்ணியும் முடியாது. ஏன்னா காலைல 1 மணிக்கு போட்டுட்ருக்கேன். அப்போ போய் நீ எப்படி பார்த்துட்டு இருப்பீங்க? ஸோ அதனால் வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அதுக்காண்டி நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த தடவை நம்மளுக்கு வித்தவுட் அனௌன்ஸ்மெண்ட்டில் அவன் போட்டதுனால ஸோ நிறைய பேரால் இந்த இருக்கிற எபிசோடெலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஒன் பீஸோடைய. ஸோ உங்களுக்கு வானம் ஆர்க்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இல்லை ப்ரோ நான் சீசன் 1லேருந்தே கண்டினியூ பண்ணிக்கிறனாலும் ஓகே தான். இல்லை நான் வானம் ஆர்க்கு நான் பார்க்கணும் ப்ரோ தமிழ் டப்பு நியூ எபிசோட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நம்ம டெலகிராம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வானம் ஆர்க்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா நான் வானம் ஆர்க்கு மட்டும் தான் கொடுக்குறேன். ஏன்னா இதை வந்து வித்தவுட் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கா. ஸோ இதை வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய பேரால் பார்த்துருக்கவும் முடியாது. இனிமேல் அவன் கார்ட்டூன் நெட்வொர்க் போடுவானும் தெரியல. ஸோ அதனால் உங்களுக்காண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னு நினச்சா பாருங்கள். இல்லை ப்ரோ நீ இந்த பண்ணுறதான் தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நான் ஒரு தடவை தான் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்காண்டி தான் பண்ணுறேன்.
அப்படின்றேன், ஏன்னா உங்களால் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்காண்டி தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே போட மாட்டேன். நம்ம Crunchyroll வரதோ இல்லை எதை தவிர்த்து நம்மளுக்கு Naruto Shippuden இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது மட்டும் உங்களுக்காண்டி ஒரு தடவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க மட்டும் போய் பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு நியூவாக ரிலீஸ் ஆக போகிற அனிமே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அடுத்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகிறது ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது டிசம்பர் 22. ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் தமிழ் டப் ரிலீஸ் ஆக போகுதுண்டு. ஸோ ஆனால் நம்மளுக்கு இந்திக்காரங்களுக்கு ஸோ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருச்சு ஒன் பஞ்ச் மேனு. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுக்கு மட்டும் 22லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழ் அனிமேயில் ஃபியூச்சரில் நம்மளுக்கு கொடுக்க போகிற ஒரு அனிமே ஸோ டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங். இந்த அனிமையோட சீசன் 5 வந்து பார்த்திங்கன்னா இப்போ எபிசோட் 1 and 2 வந்து ஜாப்பனீஸில் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. ஸோ நம்மளுக்கு அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க சீசன் 5 நம்மளுக்கு தமிழ் டப் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு லைனப்பில் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தானுங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. ஸோ நம்மளுக்கு இப்போ தான் இது ரிலீஸ் ஆகுதுங்கிறதுனால மேபி நம்மளுக்கு இதை வந்து நம்ம ஜனவரி மாதத்தில் உள்ள லைனப்பில் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 5th ஸோ சீசன் 4 வந்து எப்போ ப்ரோ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. ஆனால் மேபி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு சீசன் 4 வந்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட சீசன் 4ஓட 1-2 கிளிப்ஸு கூட நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் 1-2 சுற்றிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எங்கிட்ட லீக் ஆகி வந்துருந்துருக்கும் போல இருக்குது. ஸோ எப்படியோ நம்மளுக்கு வந்து சீசன் 4 வந்து ரிலீஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று பார்த்தேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு ஒரு தாட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். ஸோ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்துருந்தேன், ஒரு ப்ளே பாக்ஸ் தமிழ் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க அப்படி இருங்க, ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸை வந்து தமிழ் டப் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அஃபிஷியல் டப்பர்ஸ் தான், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டப் பண்ணி போடுறாங்க. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன், கேம்ஸை டப் பண்ணி போடுறாங்களா, இன்னும் இளங்கலங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு கேம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு கதை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கதையை வந்து அவங்க கதையை மட்டும் எடுத்து அதை டப் பண்ணி ஸோ நம்மளுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மூவி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஸ்பைடர்மேன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேனோடைய ஒரு கேம் ரீசெண்டாக எப்போயோ ரிலீஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆனதுன்னா நம்மளுக்கு தெரியாது. அந்த கேமோடைய அந்த கதையை மட்டும் எடுத்து அவங்க ஃபுல்லாக டப் பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 hours. ஸோ சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டாக இருக்குது, போய் பாருங்கள். இந்த மாஸ்க் செமையா இருக்கு, எங்க கிடைக்குது உங்களுக்குலாம்? ஸோ அதுக்கப்புறம் GTA 5 நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரியை அப்புறம் நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணி போட்டிருக்காங்க மூவி மாதிரி. ஸோ அதையுமே போய் பாருங்கள், எல்லாமே அஃபிஷியல் டப்பர்ஸ் தான். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக மேக் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள், ப்ளே பாக்ஸ் தமிழ். ஸோ செக் பண்ணி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராமில் அவங்க சேனல் லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு மூலியமாக கூட போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் அனிமேஸ்லாம் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபியூச்சர் ரிலீஸ் ஆக போகிற அனிமேஸும் ஒரு சிலர் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம Crunchyroll ஆன்கோயிங்கில் ஒரு சில அனிமே தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேனே, டாஜிமா வாண்ட் டு பி அ காமெடி அது ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது Crunchyroll வீக்லியில். ஸோ எபிசோட் 8 வரைக்கும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் மேரேஜ் இதுவும் 8 எபிசோடு வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் காட்சியா குட்டா அதோட சீசன் 1ஓட கோர் 2 நம்மளுக்கு எபிசோட் 20 வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், இந்த அனிமே சூப்பராகவே இருக்கும். ஆனால் இந்த அனிமே வந்து இப்போ நம்மளுக்கு முடிய போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்குது. சீசன் 1 வந்து ஸோ இந்த இன்னும் ஒரு எபிசோடு தான் வரப்போதான் ஜப்பான்லேயே. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு முடிய போதான், நம்மளுக்கு இன்னும் நிறைய எபிசோட் இருக்குது தமிழ் டப்பில் வராமலேயே. ஸோ அதெல்லாம் முடிச்சு நம்மளுக்கு இன்னும் ஒரு 3 எபிசோடு 4 எபிசோடுக்கு அப்புறம் முடிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் அடுத்து வைல்டு லாஸ்ட் பாஸ் அப்பியர் அப்படிங்கிற இந்த அனிமே இது வரைக்கும் 9 எபிசோடு இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், இந்த அனிமே நல்லா தான் இருக்குப்பா. இது வரைக்கும் 9 எபிசோடு பார்த்துருக்கேன், 9 எபிசோடுமே நல்லா தான் இருக்குது. ஃபீமேல் லீடுங்கிறதுனால நிறைய பேர் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது ஃபீமேல் லீடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மாங்கிறது ஒரு நம்மளுடைய மேல் கேரக்டர் தான். ஸோ அதனால் நல்லா தான் இருக்கும். ஸோ அப்புறம் வித் யூ அவர் லவ் வில் மேக் எ தாட் அப்படிங்கிற இந்த அனிமே. ஸோ இதுவும் இதுக்கு வரைக்கும் 6 எபிசோடு நம்மளுக்கு இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் கேம்ப் ஃபயர் குக்கிங் இது வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஸோ இதோடைய சீசன் 2ஓட எபிசோட் 2 வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்குப்பா. ஸோ ஆனால் சீசன் 1 நிறைய பேர் கேட்குறீங்க. சீசன் 1 நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நியூஸ் படி சீசன் 1 தமிழ் டப் பண்ணிட்டாங்க. ஆனால் Crunchyroll தான் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கானுங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ டிலே பண்ண போகிறானுங்க தெரியல. ஆனால் சீசன் 1ஓடைய டப்பிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் இந்த அனிமையோட சீசன் 1 நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்போ ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் மை ஸ்டேட்டஸ் அசாசின் ஆப்வியஸ்லி எக்ஸி டு தி ஹீரோ. ஸோ இந்த அனிமையோட எபிசோட் 10 வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் லெட்ஸ் பிளேங்கிற ஒரு அனிமே. ஸோ இதுதான் நம்மளுக்கு Crunchyroll இது வரைக்கும் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்க அனிமேஸ். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்க தமிழ் அனிமேஸ் பூரா நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச அனிமே என்னது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இத்துடன் உங்களந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.